ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் தோசை பார்த்துருக்கோங்க. எக் தோசை, வெங்காயம் தோசை, கேரட் தோசை, பெப்பர் தோசை, பொடி தோசை. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோடாப்பு, நல்லா புளிச்ச தயிர் வந்து அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உளுந்த பருப்பு, தாளிப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவையையும் தயிரையும் நல்லா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கர்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சாச்சு. அரைச்ச மாவுக்கு இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் ப்ரௌனாக வேண்டாம், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இந்த தாளிப்பு வந்து நம்ம மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சோடாப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு. தாளிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குழி பாத்திரத்தில் தேவையான அளவு நமக்கு ஆயில் விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், டேஸ்ட்டுமே அல்டிமேட்டடாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் செஞ்சு கொடுங்க, 10 சாப்பிட்டாலும் பத்தாதுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.